நேரம் 9 மணி. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் செய்திகள். செய்தி ஆசிரியர் ஜெயரஞ்சன் யோகராஜ். வாசிப்பவர் AM தாஜ். பொருளாதார முன்னேற்றம் மற்றும் அரசு நிர்வாக முறைமையின் அறிக்கைக்கு இணைவாக செயற்பாட்டு திட்டத்தில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளமை தொடர்பில் ஆசிய அபிவிருத்தி வங்கி திருப்தி. தேர்தல் நடத்துவதற்கு அவசியமான நிதி ஒதுக்கீடுகள் கடந்த வரவு செலவு திட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டதனால் அந்த நிதியை எந்த சந்தர்ப்பத்திலும் விடுவிக்க அரசாங்கம் தயார். 2023 ஆண்டு கல்வி பொதுத்தராதர பத்திர சாதாரணதர பரீட்சை நாளை ஆரம்பமாகிறது. பரீட்சைக்கு தோற்றும் மாணவர்கள் அரசாங்கத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அடையாள அட்டையை காண்பித்தல் அவசியம். அடையாள அட்டை இல்லாதவர்கள் கல்லூரி அதிபர் மற்றும் வலய கல்வி பணிப்பாளரது அத்தாட்சிப்படுத்தப்பட்ட புகைப்படங்களை காண்பித்தல் வேண்டும். ராணுவத்திலிருந்து மேலும் 9700 ராணுவ வீரர்கள் சேவையிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார்கள். இந்த வருடத்தின் முதல் 4 மாதங்களில் இலங்கைக்கு 8 லட்சத்துக்கு அண்மித்த சுற்றுலா பயணிகள் வருகை. காலநிலை மாற்ற தாக்கங்களுக்கு முகம் கொடுப்பதற்கு வறிய நாடுகளுக்கு ஜப்பான் 160 பில்லியன் yen நிதியுதவியை ஆசிய அபிவிருத்தி வங்கி ஊடாக வழங்க முன்வந்துள்ளது. 2024 ஆண்டுக்கான லங்கா பிரீமியர் லீக் கிரிக்கெட் தொடருக்கான ஏலம் எதிர்வரும் 21ஆம் தேதி இடம்பெறும். பொருளாதார முன்னேற்றம் மற்றும் அரசு நிர்வாக முறைமையின் அறிக்கைக்கு இணைவாக செயற்பாட்டு திட்டத்தில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளமை தொடர்பில் ஆசிய அபிவிருத்தி வங்கி ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு பாராட்டு தெரிவித்துள்ளது. ஆசிய அபிவிருத்தி வங்கியின் தலைவருக்கும் நிதி ராஜாங்க அமைச்சர் செஹான் சேமசிங்கவுக்கும் இடையிலான கலந்துரையாடலின் போது இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டது. பொருளாதார ஸ்திரத்தன்மை மற்றும் பொருளாதார முன்னேற்றம் அரச நிர்வாகத்தை வலுப்படுத்துவதற்காக முன்னெடுக்கப்பட்ட மறுசீரமைப்பு நடவடிக்கைகள் மற்றும் கடன் மறுசீரமைப்பு நடவடிக்கைகளும் முன்னேற்றம் தொடர்பில் இதன் போது விரிவாக ஆராயப்பட்டது. காலநிலை பாதுகாப்பு தொடர்பான திட்டத்தை செயற்படுத்துவதற்கு தேவையான ஆரம்ப நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்காக ஆசிய அபிவிருத்தி வங்கியுடன் சகோதரத்துவத்துடன் செயலாற்றுவதன் அவசியமும் இதன் போது வலியுறுத்தப்பட்டுள்ளது. 2023 ஆண்டு கல்வி பொதுத்தராதர பத்திர சாதாரணதர பரீட்சை நாளை ஆரம்பமாகிறது. 3527 மத்திய நிலையங்களில் பரீட்சை இடம்பெறவுள்ளதாக பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. எதிர்வரும் 15ஆம் தேதி வரை பரீட்சைகள் இடம்பெறும். 4,52,979 பரீட்சார்த்திகள் பரீட்சை எழுத உள்ளனர். தாம் விண்ணப்பிக்காத பாடங்கள் பிரவேச பத்திரங்களில் உள்ளடக்கப்பட்டிருந்தால் அது குறித்து அச்சமடைய தேவையில்லை என பிரதி பரீட்சைகள் ஆணையாளர் நீல் அத்துக்கொர்ல பரீட்சார்த்திகளை கேட்டுள்ளார். இதேவேளை தாம் விண்ணப்பித்த பாடங்களை மட்டும் கவனத்தில் கொள்ளுமாறு அவர் கேட்டுள்ளார். விண்ணப்பதாரர்கள் இதுவரை அனுமதி அட்டையை பெறாதவர்கள் அல்லது அனுமதி அட்டைகள் அல்லது பரீட்சை அட்டவணையில் ஏதேனும் சிக்கல் இருப்பின் 1911 அல்லது 0112-784-208 அல்லது 0112-784-537 என்ற தொலைபேசி இலக்கத்தில் பரீட்சை திணைக்களத்தை தொடர்பு கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. காப்போத்தா சாதாரணதர பரீட்சையை நடத்துவதற்கு அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் அமித் ஜெயசுந்தர தெரிவித்துள்ளார். பரீட்சைக்கு தோற்றும் மாணவர்கள் அரசாங்கத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அடையாள அட்டை காண்பிக்க வேண்டும். அவ்வாறு அடையாள அட்டை இல்லாதவர்கள் 2 புகைப்படங்களின் பின்புறத்தில் கல்லூரி அதிபர் மற்றும் வலய கல்வி பணிப்பாளரது அத்தாட்சிப்படுத்தப்பட்ட புகைப்படங்களை காண்பித்தல் வேண்டும். தனியார் பரீட்சார்த்திகளுக்கு அடையாள அட்டை இல்லாதிருப்பின் 2 புகைப்படங்களில் சமாதான நீதவான் அல்லது பிரதேச செயலாளரின் கையொப்பத்துடன் அத்தாட்சிப்படுத்தப்பட்ட புகைப்படங்களை காண்பிக்க வேண்டும். பரீட்சைகள் காலை 8:30 ஆரம்பமாகும். எனவே அனைத்து பரீட்சார்த்திகளும் காலை 8 மணி அளவில் பரீட்சை நிலையங்களுக்கு சமூகம் அளிக்க வேண்டும் என்றும் பரீட்சை ஆணையாளர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் செய்திகள்.
தேர்தல் நடத்துவதற்கு அவசியமான நிதி ஒதுக்கீடுகள் கடந்த வரவு செலவு திட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டதனால் அந்த நிதியை எந்த சந்தர்ப்பத்திலும் தேர்தல் நடவடிக்கைகளுக்காக வழங்குவதற்கு தயார் என்று ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சியம்பலாபிட்டிய தெரிவித்தார். இந்த வருடம் தேர்தல் ஒன்றுக்காக ஒதுக்கப்பட்ட தொகை 10 பில்லியன் ரூபாவாகும். நேற்று பிற்பகல் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே ராஜாங்க அமைச்சர் இந்த தகவலை வெளியிட்டார். ஜனாதிபதி தேர்தலா அல்லது பொதுத் தேர்தலா என்பது குறித்து தீர்மானம் எடுக்கப்பட்ட பின்னர் அதற்கான ஏற்பாடுகளை செய்வதற்கு தேர்தல் ஆணைக்குழுவும் தயார் நிலையில் உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டுக்கு பொருத்தமான தலைவர் ஒருவரை தெரிவு செய்வதற்கான ஜனாதிபதி தேர்தல் முதலில் இடம்பெறும் என்றும் ராஜாங்க அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார். இந்த வருடத்தின் முதல் 4 மாதங்களில் இலங்கைக்கு 7,84,065 சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளனர். கடந்த மாதம் 1,48,867 சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வருகை தந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கடந்த வருடங்களுடன் ஒப்பிடுகையில் இது 41% வளர்ச்சி என சுற்றுலா அபிவிருத்தி அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. அமெரிக்கா, ஜெர்மன், பிரான்ஸ், சீனா, ஆஸ்திரேலியா, நெதர்லாந்து மற்றும் இந்தியா ஆகிய நாடுகளில் இருந்து அதிகளவான சுற்றுலா பயணிகள் இலங்கை வந்துள்ளார்கள். அதன்படி இந்த வருட இறுதிக்குள் 23 லட்சம் சுற்றுலா பயணிகள் இலங்கை வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. நாட்டின் சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதற்காக பல்வேறு நாடுகளில் சுற்றுலா அபிவிருத்தி வேலை திட்டங்கள் பல முன்னெடுக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இலங்கையை பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீட்டெடுத்து பொருளாதாரத்தை நிலைப்படுத்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க முன்னெடுத்து வரும் வேலை திட்டம் மற்றும் அதற்காக மேற்கொள்ளப்படும் பொருளாதார மறுசீரமைப்புகளுக்கு ஜப்பான் வெளியுறவு அமைச்சர் யோகோ கமியாகாவா பாராட்டு தெரிவித்துள்ளார். 2 நாள் உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொண்டு இலங்கை வந்துள்ள ஜப்பானிய வெளியுறவு அமைச்சருக்கும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கும் இடையிலான சந்திப்பு நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்றது. இதன்போது ஜப்பான் வெளியுறவு அமைச்சர் ஜனாதிபதிக்கு பாராட்டு தெரிவித்துள்ளார். கட்டநாயக்க பண்டாநாயக்க சர்வதேச விமான நிலையத்தை விரிவுபடுத்துதல், இலகு ரயில் திட்டம் உட்பட ஜப்பான் அரசாங்கத்தின் ஒத்துழைப்புடன் முன்னெடுக்கப்பட்டு வரும் அபிவிருத்தி திட்டங்களை விரைவாக மீள ஆரம்பிப்பதே ஜப்பான் அரசாங்கத்தின் நோக்கம் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். பிரதான செய்தி வழங்குவோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. ராணுவத்திலிருந்து மேலும் 9,700 ராணுவ வீரர்கள் சேவையிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார்கள். பொது மன்னிப்பின் கீழ் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரே முறையில் விடுமுறையை பெற்றுக் கொள்ளாத, வீடு திரும்பி சேவையில் இணைந்து கொள்ளாதவர்கள் தொடர்பில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கிறது. பிரதான செய்தி வழங்கியோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேபன். உங்கள் கவனத்திற்கு அம்பாறை மாவட்டத்தில் கடந்த ஏப்ரல் மாதம் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தை மீறி வியாபார நடவடிக்கையில் ஈடுபட்டவர்களுக்கு அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய 66 வர்த்தகர்களுக்கு நீதிமன்றத்தினால் 3,39,500 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளதாக நுகர்வோர் அலுவல்கள் அதிகார சபையின் அம்பாறை மாவட்ட பொறுப்பதிகாரி SNM சாலிய பண்டார தெரிவித்துள்ளார். சம்மாந்துறை, கல்முனை, அக்கரைப்பற்று, பொத்துவில், அம்பாறை, தெஹியத்த கண்டி ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த வர்த்தகர்களுக்கு எதிராகவே அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. நிர்ணயிக்கப்பட்ட விலையை விட கூடுதலான விலைக்கு பொருட்களை விற்பனை செய்தமை, விலைப்பட்டியலை காட்சிப்படுத்தாமை, நுகர்வோருக்கு பொருத்தமில்லாத பொருட்களை காட்சிப்படுத்தியமை, காலாவதியான பொருட்கள் மற்றும் தரமற்ற பொருட்களை விற்பனை செய்து நுகர்வோரை ஏமாற்றியது, மின் உபகரணங்களுக்கான கட்டுறுதி காலத்தை வழங்காமை போன்ற நடவடிக்கையில் ஈடுபட்ட வர்த்தகர்களுக்கு எதிராக நீதிமன்றில் வழக்கு தாக்கல் செய்ததாகவும் மாவட்ட பொறுப்பதிகாரி மேலும் தெரிவித்துள்ளார். உலகச் செய்திகள். காலநிலை மாற்ற தாக்கங்களுக்கு முகம் கொடுப்பதற்கு குறைந்த வருமானம் ஈட்டும் வறிய நாடுகளுக்கு ஜப்பான் 160 பில்லியன் யென் நிதியுதவியை ஆசிய அபிவிருத்தி வங்கியூடாக வழங்க முன்வந்துள்ளது. இந்த நிதியுதவி குறித்து ஜப்பான் நிதியமைச்சர் சுசுகி கனிச்சி ஆசிய அபிவிருத்தி வங்கி அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார். ஜோர்ஜியாவின் தலைநகரில்
ஆசிய அபிவிருத்தி வங்கியின் வருடாந்த கூட்டம் இடம்பெற்று வருகிறது. அபிவிருத்தி செய்திகள். யாழ்ப்பாணம் விமான நிலையத்தை அபிவிருத்தி செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது. இதற்கான நடவடிக்கைகள் முன்வைக்கப்பட்டு வருவதாக துறைமுகங்கள், கப்பல் மற்றும் விமான சேவைகள் அமைச்சின் செயலாளர் தெரிவித்துள்ளார். அபிவிருத்தி பணிகளுக்காக இந்தியாவிடம் நிதியுதவி பெற்றுக் கொள்ளப்பட உள்ளது. அதேவேளை எதிர்வரும் ஜூலை மாதம் முதல் யாழ்ப்பாணம் விமான நிலையத்தில் இருந்து விமான சேவையை ஆரம்பிக்க இண்டிகோ நிறுவனம் திட்டமிட்டுள்ளதாகவும் செயலாளர் மேலும் தெரிவித்துள்ளார். விளையாட்டுச் செய்திகள். 2024 ஆண்டுக்கான லங்கா பிரீமியர் லீக் கிரிக்கெட் தொடருக்கான ஏலம் எதிர்வரும் 21ஆம் தேதி நடைபெற உள்ளதாக ஸ்ரீலங்கா கிரிக்கெட் அறிவித்துள்ளது. இந்த ஆண்டுக்கான ஏலத்தில் 500 வீரர்களின் பெயர்கள் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளன. ஒவ்வொரு அணியிலும் 23 வயதுக்குட்பட்ட வீரர்கள் உள்வாங்கப்பட வேண்டும் என அணியின் முகாமையாளர்களுக்கு நிபந்தனைகள் விதிக்கப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா கிரிக்கெட் அறிவித்துள்ளது. 2024 ஆண்டுக்கான லங்கா பிரீமியர் லீக் கிரிக்கெட் தொடர் எதிர்வரும் ஜூலை மாதம் 1ஆம் தேதி ஆரம்பமாக உள்ளமை குறிப்பிடத்தக்கது. துடிப்பான யூத்திற்கு லைஃபில் சேஞ்சுக்கு சரியாக செட் ஆகும். கண்கள் மூடி கண்ட கனவுகள் நிறைவேற யூத்திற்கு செட் ஆகும் ஃப்ரெண்ட்ஷிப் இதுதானே. NSB ஐம் இத்துரு மித்துரு அக்கவுண்ட் ட்ரீம் நிறைவேற சரியான பிளான். வர்த்தக செய்தி அனுசரணை. தேசிய சேமிப்பு வங்கி உங்கள் பணத்திற்கு பாதுகாப்பான இடம். இந்தியாவின் நாகப்பட்டினத்துக்கும் யாழ்ப்பாணத்தின் காங்கேசன்துறைக்கும் இடையிலான கப்பல் சேவை எதிர்வரும் 13ஆம் தேதி ஆரம்பமாகலாம் என இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானியர் ஆலயம் தெரிவித்துள்ளது. இந்த கப்பல் சேவையை தனியார் நிறுவனமே முன்னெடுக்க உள்ளது. ஒரு வருட காலத்திற்கு மாதத்துக்கு 25 மில்லியன் ரூபாவுக்கு மேற்பட்ட வரிகள் மற்றும் பிற கட்டணங்களுக்கான செலவுகளை ஏற்பதற்கு இந்திய அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. வர்த்தக செய்தி அனுசரணை. தேசிய சேமிப்பு வங்கி உங்கள் பணத்திற்கு பாதுகாப்பான இடம். துடிப்பான யூத்திற்கு லைஃபில் சேஞ்சுக்கு சரியாக செட் ஆகும். கண்கள் மூடி கண்ட கனவுகள் நிறைவேற யூத்திற்கு செட் ஆகும் ஃப்ரெண்ட்ஷிப் இதுதானே. NSB ஐம் இத்துரு மித்துரு அக்கவுண்ட் ட்ரீம் நிறைவேற சரியான பிளான். பொருளாதார செய்திகள். மட்டக்களப்பில் ஆடை தொழில் முதலீட்டு வலய அபிவிருத்தி பணிகளின் முன்னேற்றம் குறித்து ஆராயப்பட உள்ளது. இந்திய முதலீட்டாளர்கள் நேரில் சென்று நிலைமைகளை ஆராய்ந்துள்ளனர். சுமார் 400 ஏக்கர் நிலப்பரப்பில் அமையவிருக்கும் முதலீட்டு வலயத்தின் அபிவிருத்தி பணிகள் குறித்து நேரில் சென்று ஆராய்ந்தனர். புன்னக்குடா கடற்கரையோர பகுதியில் ஆடை கைத்தொழில் முதலீட்டு வலயம் அமைப்பதற்கான அபிவிருத்தி பணிகள் இடம்பெற்று வருகின்றன. காலநிலை அறிக்கை. நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் தற்சமயம் சீரான வானிலை நிலவுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. வடக்கு வடமத்திய கிழக்கு மாகாணங்களிலும் ஒன்றாகலை மாவட்டத்திலும் சில இடங்களில் வெப்பநிலை 46 பாகை செல்சியஸிலிருந்து 52 பாகை செல்சியஸ் வரை அதிகரிக்கலாம். இதுபற்றி கூடுதல் கவனம் செலுத்துமாறு திணைக்களம் மக்களுக்கு அறிவுறுத்தல் வழங்கியுள்ளது. முடியுமானவரை நிழல் தரும் இடங்களை பயன்படுத்துவது அவசியமாகும். அடிக்கடி நீர் அருந்துமாறும் மக்களுக்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பொருளாதார முன்னேற்றம் மற்றும் அரசு நிர்வாக முறைமையின் அறிக்கைக்கு இணைவாக செயற்பாட்டு திட்டத்தில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளமை தொடர்பில் ஆசிய அபிவிருத்தி வங்கி திருப்தி. தேர்தல் நடத்துவதற்கு அவசியமான நிதி ஒதுக்கீடுகள் கடந்த வரவு செலவு திட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டதினால் அந்த நிதியை எந்த சந்தர்ப்பத்திலும் விடுவிக்க அரசாங்கம் தயார். 2023ஆம் ஆண்டு கல்வி பொது தராதர பத்திர சாதாரண பரீட்சை நாளை ஆரம்பமாகிறது. பரீட்சைக்கு தோற்றும் மாணவர்கள் அரசாங்கத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அடையாள அட்டை காண்பித்தல் அவசியம். அடையாள அட்டை இல்லாதவர்கள் கல்லூரி அதிபர் மற்றும் வலய கல்வி பணிப்பாளர்களது அத்தாட்சிப்படுத்தப்பட்ட புகைப்படங்களை காண்பித்தல் வேண்டும். ராணுவத்திலிருந்து மேலும் 9700 ராணுவ வீரர்கள் சேவையிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார்கள். இந்த வருடத்தின் முதல் 4 மாதங்களில் இலங்கைக்கு 8 லட்சத்துக்கு அண்மித்த சுற்றுலா பயணிகள் வருகை.
காலநிலை மாற்ற தாக்கங்களுக்கு முகம் கொடுப்பதற்கு வறிய நாடுகளுக்கு ஜப்பான் 160 பில்லியன் yen நிதியுதவியை ஆசிய அபிவிருத்தி வங்கி ஊடாக வழங்க முன்வந்துள்ளது. 2024 ஆண்டுக்கான லங்கா பிரீமியர் லீக் கிரிக்கெட் தொடருக்கான ஏலம் எதிர்வரும் 21ஆம் தேதி இடம்பெறும். இத்துடன் செய்திகள் முடிவடைந்தன. எமது அடுத்த பிரதான செய்தி நாளை காலை 6 மணிக்கு.